ரொம்ப சிம்பிளான ஸ்குவிட் ரோஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். ஒரு 250 கிராம் போல் ஸ்குவிட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் அந்த கழுவி வச்ச ஸ்குவிட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக டொமேட்டோ போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுட்டு அதில் வந்து குழம்பு மசாலா பவுடர் கொஞ்சமும், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கையால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வந்து கொஞ்சமாக ரொம்ப தண்ணி போடக்கூடாது. ஸ்குவிட்டு நல்லா தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை வந்துட்டு ஒரு 5 to 6 விசில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது விசில் வந்து ரொம்பவும் வைக்கக்கூடாது, கரெக்டாக இவ்வளோ தான் வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப ரபரி ஆகிடும். விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அதை வந்து வேறு ஒரு பேனுக்கு வந்து டைரெக்டாக அதை மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ அந்த ஸ்குவிட்டில் உள்ள வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஓரளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இதுக்கு ஆயில் தேவைப்படாது, ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே போட்டால் போதும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஜீரா பவுடரும் பிளாக் பெப்பர் பவுடரும் சேர்த்து இன்னுமே கொஞ்சம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளான ஸ்குவிட் ஃப்ரை இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி, ஜீரா ரைஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.